வணக்கம். ராஜன் ஆட்டோ ஏஜென்சில இருந்து இன்னைக்கு நம்ம வாட்டர் பம்பை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன வாட்டர் பம்பை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ணோம், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த மாடல் வாட்டர் பம்ப் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதனோட மாடல் பாத்தீங்கன்னா WS20X. இது பாத்தீங்கன்னா செக்ஷனும் 2 இன்ச், டெலிவரியும் 2 இன்ச். சரிங்களா? இதனோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர். இப்போ 1 லிட்டர் இது 2 மணி நேரம் ரன் பண்ணலாம். நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா 2 மணி நேரம் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது டேங்க் கெப்பாசிட்டி 1.5 மணி நேரம் போது நம்ம இது 2.25 மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரீகாயில் ஸ்டார்டர் தான். ஓகேங்களா? ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு இதுவுமே இருக்காது. இது ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிடும். நார்மலா பெட்ரோல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள் இதுலயே இருக்கும். மேல ஆஃப், கீழே இது ஆனு. ஓகேங்களா? இதுதான் ரீகாயில் மாடல் தான். இது ஆன் பண்ணிட்டு ரீகாயில் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆமனா ஸ்லோ, முயல்னா ஸ்பீடு. சரிங்களா? இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் பெட்ரோல் ஆன் ஆஃப் டேப். இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது ஆனு, இப்படி வச்சோம்னா ஆஃப். ஓகேங்களா? யூஸ் பண்ணும்போது முன்னாடி ஃபர்ஸ்ட் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கணும், அப்புறம் டேப் ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல நியூட்ரல் ஆப்ஷனும் இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது எப்பவுமே சோக் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இது எல்லாமே 4 ஸ்ட்ரோக்குன்றதால சோக்கும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்டார்ட் ஆகலன்ற பட்சத்துல நம்ம சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதனோட ஆயில் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 350 ml தான். நீங்க 350 ml போட்டீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு இந்த எட்ஜில் நின்றுடும். இந்த எட்ஜில் நின்றுடும். இதுல வந்துச்சுனாலே போதும். நம்மளுக்கு இந்த லாஸ்ட் இதுல வர அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டா போதும். 350 ml தான் நம்மளுக்கு ஃபில் ஆகும் இது. அதுக்கப்புறம் ஆயில் தனி, பெட்ரோல் தனி. ஹோண்டா பொறுத்தவரையும் எல்லாமே 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். அதுக்கப்புறம் இது தண்ணி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் நான். இது செக்ஷனும் 2 இன்ச்சு, டெலிவரியும் 2 இன்ச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 520 லிட்டர் தண்ணி வெளியே தள்ளும் நம்மளுக்கு. இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஏரி, கிணறு, ஆறு, அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க இதுல கூட நம்ம அக்ரிகல்ச்சருக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செங்கல் சூளை, அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி எங்கெந்தெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்றோமோ அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற வாட்டர் பம்ப் மாடல் பாத்தீங்கன்னா WB20XT. இது பாத்தீங்கன்னா செக்ஷனும் 2 இன்ச்சு, டெலிவரியும் 2 இன்ச்சு. இது செல்ஃப் ப்ரைமிங் பம்பு தான். இது பாத்தீங்கன்னா இங்க மேல தண்ணி ஃபில் பண்ணாலே நம்மளுக்கு தண்ணி இழுத்துரும். நம்ம அந்த ஃபுட்பால் வரையும் ஃபுல் பண்ணி பல்ப் ஃபுல்லா ஃபில் பண்ணிலாம் நம்ம இழுக்கணும்ன்றது இல்ல. இதுல தண்ணி ஃபில் பண்ணாலே நம்மளுக்கு இழுத்துரும். இதுக்கப்புறம் இதனோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3 லிட்டரு 100 மில்லி லிட்டரு. இது ரீகாயில் மாடல் தான். இதுல பாத்தீங்கன்னா ரோப் லாக் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு இங்க பொம்மையும் கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, இந்த சைடு பாத்தீங்கன்னா லோ ஸ்பீடு. ஏன்னா இந்த சைடு ஆம படம் இருக்கிறதுனால இது லோ ஸ்பீடு, இது ஹை ஸ்பீடு. ஹை ஸ்பீடுக்கு முயல் இருக்கும், லோ ஸ்பீடுக்கு ஆம இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா நார்மலா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம இருந்ததுன்னா கூலிங் ஆயிடும் மிஷினு. அப்ப அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகாது. அந்த டைம்ல நம்ம சோக் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதான் பெட்ரோல் ஆன் ஆஃப். கார்பெட்டருக்கு பெட்ரோல் இறங்கும் இல்லையா, அதனோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இதுதான். இந்த சைடு இருந்தா ஆனு, இந்த சைடு இருந்தா ஆஃப். நார்மலா ஆன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு பெட்ரோல் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிடும் ஈஸியா. இதுல என்ன ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளமே வராது. ஆயில் நம்ம கரெக்டா அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கணும். இதனோட ஆயில் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 6 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி. இதுலயும் நம்ம 6 லிட்டர் ஃபில் பண்ண உடனே கரெக்டா இந்த லாஸ்ட் எட்ஜ் வரையும் வந்துடும். இந்த வாட்டர் பம்ப் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 670 லிட்டர் வெளியே தள்ளும். இது அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஆறு, ஏரி, குளம், குட்டை, இதுல இருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஹைட் பாத்தீங்கன்னா 50 அடி தள்ளும் உங்களுக்கு. அகலம் பாத்தீங்கன்னா 1000 அடி கூட நம்ம பல்ப் லென்த் மட்டமா போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இழுக்கிற அடி ஆழம் பாத்தீங்கன்னா 26 அடி ஆழத்துல இருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். மினி லாரில எல்லாம் டேங்க் மாதிரி பிக்ஸ் பண்ணி தண்ணி சப்ளை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேங்க்ல இருந்து தண்ணி வெளியவும் சப்ளை பண்ணிக்கலாம். ஏரி, குளம், குட்டையில இருந்தும் நம்ம அந்த டேங்குக்கு சப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பார்க்க போற வாட்டர் பம்ப் மாடல் பாத்தீங்கன்னா WV30XT. இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனும் 3 இன்ச்சு, டெலிவரியும் 3 இன்ச்சு. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1100 லிட்டர் தண்ணி வெளி தள்ளும். இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃப்ரேமிங் தான். ஃபுட்பால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே வந்துடும் ஃபுட்பால். அதால பம்பு ஃபில் பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியா தண்ணி இழுத்துரும். நம்ம ஃபுல்லா ஃபுட்பால் வரையும் அந்த பழைய மாடல்ல வரும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இதுல பம்பு ஃபில் பண்ணாலே நமக்கு தண்ணி இழுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதனோட பெட்ரோல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3 லிட்டரு 100 மில்லி லிட்டரு. சரிங்களா? இது 1 லிட்டருக்கு உங்களுக்கு 1.5 மணி நேரம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஆயில் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 6 லிட்டரு ஆயில் போட்டீங்கன்னா கரெக்டா இந்த லாஸ்ட் எட்ஜ் வரையும் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆயில் கரெக்டா நம்ம பாத்துக்கிட்டாலே இன்ஜின் எந்த ஃபால்ட்டுமே வராது. ஓரளவுக்கு ஆயில நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும் அடிக்கடி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆன் ஆஃப் சுவிட்ச்ல அதுலயே ஆன் ஆஃப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் ரீகாயில் மாடல் தான் நம்ம கிட்ட. இதை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பும் நம்ம கிட்ட அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சோக் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம அப்படியே காமனா நம்ம வச்சிருக்கும் போது கூலிங் ஆயிரும். அந்த கூலிங்ல இருந்து இது பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாது. அதனால நம்ம சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலா 2 வீலர்ல யூஸ் பண்ற மாதிரி தான். அப்புறம் வந்து இது பெட்ரோல் ஆன் ஆஃப் ஆப்ஷன். இது வந்து இந்த சைடு வந்து ஆனு, இந்த சைடு வந்து ஆஃப். நார்மலா பெட்ரோல் போட்டுட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு பெட்ரோலையும் நம்ம ஆன் பண்ணிக்கணும், அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சேம் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஏரி குளம் குட்டை எல்லாத்துலயுமே நம்ம தண்ணி இழுக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 அடி ஹைட்டு கூட நம்மளுக்கு போவோம். ஒரு நிமிஷத்துக்கு 1100 லிட்டர் தண்ணி வெளியே தள்ளும்னு சொல்லியிருந்தேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 100 அடி ஹைட்டு, லென்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 அடி கூட தள்ளும். ஆழம் பார்த்தீங்கன்னா 26 அடி ஆழத்துல இருந்தா நம்ம தண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இது அந்த தண்ணி டேங்குக்குலாம் சப்ளை பண்றதுக்கு நம்ம ஈஸியா சப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட எல்லா மாடல் வாட்டர் பம்பும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நான் எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன். நம்ம கிட்ட இருக்க எல்லா ஹோண்டா வாட்டர் பம்புமே 2 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஹோண்டா வாட்டர் பம்ப் எல்லாமே நம்ம சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். நீங்க எப்ப வேணா நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணா கேட்டுக்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே கொடுத்துருக்க எல்லா வீடியோஸும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானும் கண்டிப்பா பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.